மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான். அத்தியாயம் 28. பெரியகுளம் தேனி மாவட்டத்தில் இருக்கும் நகராட்சி. இந்த ஊருக்கு குழந்தை மாநகரம் என்று மற்றொரு பெயரும் உள்ளது. இங்கு விவசாயம்தான் முக்கியமான தொழில். அது மட்டுமின்றி இது மேங்கோ சிட்டி என்றும் அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இங்கே மாந்தோப்புகள் அதிகமாக உள்ளன. பல வருடங்களுக்கு முன்பு இருந்தே ஒரு பெரிய குளம் இங்கே உள்ளது. அதனால்தான் இதன் பெயர் பெரிய குளம் என்றானது. மிகவும் அழகான ஊர் என்று சொன்னால் அது மிகையாகாது. சுற்றி பார்க்கையில் 3 புறமும் மலைகளால் சூழ்ந்திருக்கும். எந்த வீட்டின் மொட்டை மாடியில் நின்று பார்த்தாலும் கொடைக்கானலின் டவர் தெரியும். அந்த அளவுக்கு மிகவும் அழகான ஊர். அது மட்டுமின்றி இந்த ஊரை சுற்றி சோத்துப்பாறை டேம், வைகை டேம் போன்ற அணைகள் உள்ளன. வராக நதி ஆறு இங்கே ஓடுகிறது. கும்பக்கரை அருவியும் இங்கே மிகவும் பிரசித்தம். இந்த ஊரில் அரசு தோட்டக்கலை கல்லூரி இருப்பதால் இங்கே நர்சரிகளும் மிக அதிகம். எந்த பக்கம் திரும்பினாலும் பசுமையின் ஆட்சியோடு இருக்கும் இந்த ஊரை சேர்ந்தவர்கள் காசிநாதன், விசாலாட்சி தம்பதியர். அந்த ஊரின் பெரிய தலை காசிநாதன் தான். எந்த ஒரு கோயில் திருவிழாவிலும் பரிவட்ட மரியாதையும் கும்ப மரியாதையும் அவருக்கே சென்று சேரும். அவருடைய தம்பி கணேசனின் மகர்தான் முருகேசன். ஆனால் இந்த ஊர் மரியாதைக்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏனெனில் இந்த மரியாதையெல்லாம் காசிநாதனுக்கு கிடைத்தது அவர் விசாலாட்சியை திருமணம் செய்ததால் மட்டுமே. விசாலாட்சியின் தந்தைக்கு அவர் ஒரே மகள். அவர்தான் ஊரின் தலைவர். அவருக்கு அடுத்து அந்த மரியாதை எல்லாம் காசிநாதனை சென்று சேர்ந்தன. விசாலாட்சியின் தந்தை தான் இறக்கும்போது தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் மருமகனின் பெயரில் எழுதாமல் தன் மகளின் பெயரிலேயே எழுத வைத்துவிட்டு இறந்தார். அதற்கு காரணம் உண்டு. அது விசாலாட்சி காசிநாதனின் 2ஆம் மனைவி. விசாலாட்சியின் மாமன் மகன்கள் தான் காசிநாதனும் கணேசனும். தாய் தந்தையை சிறு வயதிலேயே இழந்தவர்களை விசாலாட்சியின் தாய்தான் வளர்த்தார். இருவரும் வளர்ந்த பின் கணேசன் தனக்கென வந்த தன் தந்தையின் பங்கில் தனியாக நிலப்புலன்களை வாங்கி விவசாயம் செய்ய ஆரம்பித்து விட்டார். தனக்கு ஒரே பெண் என்பதால் காசிநாதனை மட்டும் தன்னுடைய உதவிக்காக வைத்து கொண்டார் விசாலாட்சியின் தந்தை. காசிநாதனும் அவரோடு தோள் கொடுத்து அனைத்தையும் பார்த்து கொண்டார். அவருக்கு வேறு ஊரில் கங்கா என்பவரை பெண் பார்த்து திருமணம் செய்து வைத்தனர். ஆனால் அவர் வேறு ஒருவரை விரும்பியிருந்தார். அது இங்கு யாருக்கும் தெரியாமல் போனது. வீட்டினரின் வற்புறுத்தலின் பேரில் காசிநாதனை திருமணம் செய்து கொண்டு வந்தவர் வேண்டா வெறுப்பாக அவரோடு வாழ ஆரம்பித்தார். இந்நிலையில் கர்ப்பம் தரித்தார் கங்கா. ஆனால் அதற்கு மேலும் காசிநாதனோடு வாழ விருப்பமில்லாதவர் தன் காதலரை தேடி சென்று விட்டார். இதனால் வேதனை கொண்ட விசாலாட்சியின் தந்தை கங்காவின் வீட்டினரிடம் பேசி பஞ்சாயத்து மூலமாக காசிநாதனுக்கு கங்காவிடமிருந்து விடுதலை வாங்கி தந்து விட்டார். தான் சரியான பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைக்காததால் தான் காசிநாதனின் வாழ்க்கை இப்படி ஆனது என்று வருத்தம் கொண்ட விசாலாட்சியின் பெற்றவர்கள் அவரை காசிநாதனுக்கு 2ஆவதாக திருமணம் செய்து வைத்தனர். இருவரும் மிகவும் சந்தோஷத்தோடு அந்யோன்யமாக வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு செந்தில்நாதன், மணிமேகலை என்று ஒரு மகனும் மகளும் பிறந்தார்கள். காசிநாதன் இறந்த பின் அனைத்தையும் செந்தில்நாதன் தன் கையில் எடுத்து பார்த்து கொண்டார். அவர்களின் வாழ்க்கை சந்தோஷமாக சென்று கொண்டிருந்த வேளையில்தான் விசாலாட்சிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. குடும்ப வக்கீலை அழைத்து தன்னுடைய சொத்தை செந்தில்நாதனின் பெயரில் எழுதி வைக்க அவர் முடிவு செய்ய அப்போதுதான் ஒரு குழப்பம் ஆரம்பமானது. செந்தில்நாதனின் பெயரில் சொத்து இருந்தால் பிற்காலத்தில் கங்காவின் மகன் வந்து பிரச்சனை செய்ய வாய்ப்புள்ளது என்று அவர் தெரிவித்தார். இத்தனை வருடங்களில் அவர்களுக்கும் இவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்தாலும் திடீரென்று அவர் வந்தால் செந்தில்நாதனால் எதுவும் செய்ய முடியாது என்று புரிந்தது. ஏனெனில் காசிநாதனுக்கும் கங்காவுக்கும் திருமணம் ஆனது பதிவு செய்யப்படவில்லை. அதேபோல் இருவருக்கும் விவாகரத்தானதையும் பதிவு செய்யவில்லை. பஞ்சாயத்தின் முன்பே அனைத்தும் நிகழ்ந்ததால் சட்டப்படி செந்தில்நாதனின் பெயரில் இருக்கும் சொத்துக்களை வழக்கு போட்டு தன் பெயரில் பாதியை மாற்றிக்கொள்ளலாம் என்பதால் என்ன செய்வது என்று எல்லோரும் யோசித்தார்கள். செந்தில்நாதனும் வக்கீலும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தார்கள். விசாலாட்சியின் பெயரில் இருக்கும் சொத்துக்கள் அனைத்தையும் மணிமேகலையின் பெயரில் மாற்ற முடிவு செய்தார்கள். அதனை விசாலாட்சியிடம் கூற அவரோ தயங்கினார். என்ன இருந்தாலும் அவ வேற வீட்டுக்கு போக போற பொண்ணு, அவ பேர்ல எப்படிப்பா? சிரித்தார் செந்தில்நாதன். இதுல என்னம்மா இருக்கு? வேணும்னா வீட்டோட மாப்பிள்ளையா பார்த்து மணிமேகலையை நம்ம வீட்லயே வச்சுக்கிறேன் என்றார். நீ சொல்றதெல்லாம் சரிதான். இருந்தாலும் உன்னோட பேச்சை மட்டும் கேட்டுக்கிட்டு நான் இதை பண்ண மாட்டேன். உன்னை நம்பி வந்த பொண்ணையும் ஒரு வார்த்தை நான் கேட்கணுமா இல்லையா என்றவர் செந்தில்நாதனின் மனைவி கோகிலாவை அழைத்தார். அவரிடம் விவரத்தை தெரிவிக்க அவரும் இதில் என்ன அத்தை இருக்கு? மணிமேகலை எனக்கு மூத்த பொண்ணு மாதிரி என்று விட்டார். ஏனெனில் செந்தில்நாதனுக்கும் மணிமேகலைக்கும் 12 வருடங்கள் வித்தியாசம். கோகிலா திருமணம் செய்து கொண்டு வந்தபோது மணிமேகலை கொஞ்சம் சிறிய பெண். கிட்டத்தட்ட அம்மா ஸ்தானத்தில் இருந்து மணிமேகலையை வளர்த்தவர் கோகிலாதான்.
அதேபோல் கோகிலாவிற்கும் செந்தில்நாதனுக்கும் பிறந்த கோபியை வளர்ப்பது மணிமேகலைதான். காசிநாதன் அவனுக்கு கோபிநாதன் என்று பெயர் வைக்க பெயர் நன்றாக இல்லை என்று அவரிடம் சண்டையிட்டு கோபிநாத் என்று மாற்றி வைத்ததும் மணிமேகலைதான். செந்தில்நாதன் கோகிலா இருவரின் சம்மதத்தோடு விசாலாட்சி தான் இறப்பதற்கு முன் தன் சொத்துக்களை மணிமேகலையின் பெயரில் எழுதி வைத்தார். இந்த விஷயங்களை பற்றி மணிமேகலை எதுவும் அறியவில்லை. எல்லாம் நன்றாக சென்று கொண்டிருந்த வேளையில் மணிமேகலையின் வாழ்வில் வந்தார் தனசேகர். தனக்கு சொந்தமான இடத்தில் ஊருக்கு பொதுவாக ஒரு மண்டபத்தை கட்ட முடிவு செய்தார் செந்தில்நாதன். அதற்காக மதுரையில் இருக்கும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை அணுகினார். அந்த கம்பெனியின் சார்பாக மண்டபத்தை கட்டுவதற்காக வந்த இன்ஜினியர்கள் தான் தனசேகரும் தங்கராஜும். மணிமேகலையை பார்த்த முதல் பார்வையிலேயே தன் மனதை பறிகொடுத்தார் தனசேகர். மணிமேகலை வீட்டின் செல்லப்பிள்ளை என்பதாலும் அவருடைய பேச்சுக்கு வீட்டில் அதிக முக்கியத்துவம் தரப்பட்டதாலும் மிகவும் தைரியமான பெண்ணாக வளர்ந்தார். ஆண்களுக்கு நிகரான அவருடைய ஆளுமையும் அவருடைய தைரியமும் தனசேகரை அவர் பக்கம் இழுத்துச் சென்றது. மணிமேகலையிடம் சென்று தன் மனதை தெரிவிக்க முதலில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் பின்பு தனசேகரின் குணங்களை கண்டு அவரும் விருப்பம் கொள்ள தொடங்கினார். தங்களுடைய காதலை பற்றி வீட்டில் இருவரும் தெரிவிக்க தனசேகருக்கு அப்பா அம்மா இறந்து விட்டதால் அது அவருக்கு சௌகரியமாக போக வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை விதித்தார் செந்தில்நாதன். அவரும் ஒத்துக்கொள்ளவே இருவருக்கும் விமரிசையாக திருமணம் நடத்தி வைத்தார் செந்தில்நாதன். இருவரும் சந்தோஷமாக தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தனர். இந்நிலையில் தங்கராஜோடு சேர்ந்து தனசேகர் தனியாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை தொடங்க முடிவு செய்தார். அதற்கான பணத்தை வெளியில் கடன் வாங்க முடிவு செய்து அதற்குண்டான வேலைகளை செய்து கொண்டிருந்தார் தனசேகர். அதனை கண்ட மணிமேகலை, இப்போ எதுக்கு வெளியில் பணத்துக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? நம்மக்கிட்ட இல்லாத பணமா? இருங்க, நான் அண்ணன்கிட்ட வாங்கி கொடுக்குறேன் என்று விட்டு செந்தில்நாதனிடம் வந்து நின்றார். இப்போ கையில் அவ்வளவு பணம் இல்லைம்மா, நிலத்தை வச்சு தான் வாங்கணும். எதுக்கு அப்படி அடமானம் வைக்கணும்? கடனா வெளியே வாங்கிக்க சொல்லு, நாம வட்டி கட்டிக்கலாம் என்றார். சொத்துக்கள் அடமானத்திற்கு சென்றால் ஊரில் மரியாதை குறைந்துவிடும் என்று எண்ணி அவர் சாதாரணமாக கூற மணிமேகலையோ அவர் மேல் வருத்தம் கொண்டார். எங்களுக்கு தர விருப்பமில்லாமல் தட்டி கழிக்கிறாரோ என்று எண்ணிக்கொண்டு சென்று விட்டார். மனம் பொறுக்காமல் தனசேகரிடம் இதை பற்றி புலம்பினார். விடுமா, இதுக்கு தான் நான் அதையெல்லாம் எதிர்பார்க்காம வெளியிலேயே ஏற்பாடு பண்ண முயற்சி பண்ணுறேன். எனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்று விட்டார் தனசேகர். சில நாட்கள் முன்புதான் கர்ப்பத்தை உறுதி செய்திருந்தார் மணிமேகலை. தான் கர்ப்பமாக இருக்கும்போது கேட்டதை கூட தன் அண்ணனால் செய்ய முடியவில்லையே என்ற வருத்தமும் அதனோடு சேர்ந்து கொண்டது. ஆனால் தன் அண்ணன் மேலிருந்த வருத்தத்தை என்றும் கோபியிடம் அவர் காட்டியதில்லை. எப்போதும் போல் அவனை தன்னுடனேயே வைத்து வளர்த்து கொண்டு இருந்தார். சில மாதங்கள் கழிந்த நிலையில் மணிமேகலையிடம் வந்து நின்றார் செந்தில்நாதன். வெளியில் காட்டவில்லை என்றாலும் தன் அண்ணன் மேல் வருத்தம் அவர் மனதின் ஓரத்தில் இருக்கத்தான் செய்தது. எனக்கு ஒரே ஒரு உதவி வேணும்மா. என்ன அண்ணா? எனக்கு அவசரமாக கொஞ்சம் பணம் தேவைப்படுது. என்கிட்ட ஏது அண்ணா பணம்? நாங்களே இன்னும் பணம் புரட்ட முடியாம தானே கம்பெனி ஆரம்பிக்காமல் இருக்கோம். தயக்கத்தோடு அவர் முன் ஒரு பத்திரத்தை நீட்டினார் செந்தில்நாதன். இது நம்ம மாந்தோட்டத்தோட பத்திரம். இது மேலே கொஞ்சம் கடன் வாங்கலாம்னு இருக்கேன். நீ கையெழுத்து போட்டு கொடுத்தா உதவியாக இருக்கும். நான் எதுக்கு அண்ணா கையெழுத்து போடணும்? தோட்டம் உன் பேரில் தாண்டா இருக்கு, தயக்கத்தோடு கூறினார். அவர் கூறியதில் கோபம் கொண்டார் மணிமேகலை. அப்போ என் பேரில் சொத்து இருந்தும் என் புருஷனுக்காக கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல? அப்படி இல்லைடா. அவர் சொல்ல தொடங்கும் போதே அவரை தடுத்தார் மணிமேகலை. அன்னைக்கு என் புருஷனுக்காக சொத்தை அடமானம் வைக்க கேட்டப்போ அது தப்புன்னு சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு தேவைன்னு வர்றப்போ அது சரியா? அப்படி இல்லைம்மா, மாப்பிள்ளை இப்போ ஒரு நல்ல வேலையில தானே இருக்காரு. ஆனால் அப்போது அவர் வேலையிலேயே இருக்கணும், முதலாளியே ஆகக்கூடாது. அப்படி தானே உங்கள் எண்ணம்? ஏம்மா இப்படியெல்லாம் பேசுகிற? நீங்கள் இவ்வளவு சுயநலவாதியாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சு அண்ணா. சரி விடு, உனக்கு என்ன சொத்து வேணுமோ எடுத்துக்கோ, என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோ. எனக்கு இப்போ கொஞ்சம் பணம் வேணும், அதுக்கு கையெழுத்து போட்டு கொடு. முடியாது, நான் கேட்டப்போ உங்களால் தர முடியல இல்லை, இப்போ நீங்கள் கேட்குறப்போ நான் தரமாட்டேன் என்று விட்டு கோபமாக சென்று விட்டார் மணிமேகலை. வருத்தத்தோடு நின்றிருந்தார் செந்தில்நாதன். தனசேகரிடம் இதை பற்றி கூற அவர் யோசனையில் ஆழ்ந்தார். என்னங்க யோசிக்கிறீங்க? இல்லை, தோப்பு மட்டும்தானே உன் பேரில் இருக்குது. அவர் பேரில் இருக்கிற வேற எதையாச்சும் அடமானம் வச்சு பணம் வாங்கிக்கலாம் இல்லை, எதுக்கு உன் பேரில் இருக்கிறத அடமானம் வைக்கணும்? எனக்கும் அதே யோசனை தான் என்றவர் வக்கீலை அழைத்து விவரம் கேட்டார். அப்போதுதான் இருக்கும் எல்லா சொத்துக்களும் தன் பெயரில் தான் இருக்கிறது என்று அறிந்து கொண்டவருக்கு கோபம் தலைக்கேறியது. வேண்டாம் மேகலை, அமைதியாயிரு என்று தனசேகர் அவரை அடக்க முயற்சித்தார். ஆனால் மணிமேகலையோ கோபத்தின் உச்சியில் இருந்தார். அது எப்படிங்க? இத்தனை மாசமா பணத்துக்காக நாயா பேயா நீங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை பேர்கிட்ட போய் நின்று இருப்பீங்க. அப்போ எல்லாம் இதை பற்றி வாயை திறக்காம கமுக்கமாக இருந்திருக்காரு. எவ்வளவு சுயநலம்!
இதை நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. கோபமாக சொல்லிவிட்டு தன் அண்ணனை காணச் சென்றார் மணிமேகலை. அண்ணன் தங்கை இடையே ஒட்ட வைக்கவே முடியாத விரிசல் ஒன்று விடப்போவதை இருவருமே அப்பொழுது அறியவில்லை. நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.